இப்போ பொட்ட பிள்ளை நீங்க பெத்து வச்சிருக்கிறீங்களா? சின்ன வயசுல இருந்தே உங்க பிள்ளைக்கு சொல்லுங்க, ஏமா இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஒரு டைம் நீ வந்து இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு முடிச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பாரு, உன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு, இது நல்லா இருக்காது, இது டிஸ்டர்பன்ஸ் உண்டு பண்ணும், இப்படி செய்யக்கூடாது நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லாட்டி என்ன பண்றது? சில பிள்ளைங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில சொன்னா கேட்காத மனைவி இருப்பாங்க, சில சொன்னா கேட்காத கணவன் இருப்பாங்க, சில சொன்னா கேட்காத பிள்ளைங்க இருப்பாங்க. நம்ம ஆனா நீங்க சொல்றது உங்களுடைய கடமை. கண்டும் காணாம பார்த்தும் பார்க்காம நீ இருக்கக்கூடாது. நீங்க சொல்லி கீழ்ப்படியல அப்படின்னா அது அவங்களுக்கு சார்ந்தது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி சொல்லி நான் இப்ப சொல்லணும், நான் உங்களுடைய ஊழியக்காரன். சிலர் கோச்சுக்கலாம், சிலர் வருத்தப்படலாம், என்ன பண்ண முடியும்? என்னுடைய ஸ்தானம் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்து சொல்லிதான் ஆகணும். அதனால சொல்லிட்டேன். இப்போ நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா ஓகே ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கை நீங்க வாழுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் உங்களை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.